ஜனவரி 2, 3, 4 ஆகிய தேதிகளில் பிரம்மஞான பயிற்சிக்காக பெல் தவமையிலிருந்து 2 பேர் சென்றிருந்தாங்க. ராமச்சந்திரன் சாரும் அவங்க ஒய்ஃப் அம்மாவும் சுமித்ரா அம்மாவும் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்குமாறு பெல் தவமையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க்கை வாழ்க வையம். ஜனவரி 2, 3, 4 இந்த தேதிகளில் ஆழியாருக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக ஆழியார் அந்த 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணது. ஆனால் போகிற வரைக்குமே போக முடியுமா இல்லையானே ஒரு டவுட்லேயே தான் இருந்தது. குருவோட துணையினால் அங்கே போக முடிஞ்சது. போனதுலேருந்தே ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழல். அங்கே நம்ம கால் எடுத்து வச்சதுலேருந்தே பார்த்தோம். உள்ளே போனது அந்த ஒரு போனதுலேருந்து பிரமிப்பு. அந்த இதில் பார்த்த உடனே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த எல்லா ஆர்கனைசேஷன்லேருந்து முதல்ல போனோடனே வெல்கம் பண்ணுறதுக்கு ரிசப்ஷனில் இருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே அவ்வளோ அமைதியாக இருக்காங்க. அந்த அவங்க நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, ஒரு சிரித்த முகத்தோடையே. ஒருத்தரையே கூட ஒரு கோவமாக பேசி அந்த மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது அந்த இடத்துல. அப்புறம் பார்த்தோன்னா எல்லா நமக்கு உள்ளே போனதுலேருந்து ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்தோம். முதல்ல ஏன்னா போனதுலேருந்து எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அங்கே இருக்கிறதே 3 நாள் தான். அந்த 3 நாளில் போனோம், அங்கங்கே பார்த்துட்டு வந்தோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு இடத்தையும் ஏன்னா நம்ம இங்கே எல்லாருமே சொல்கிறது கேட்டிருக்கோம் அந்த இடத்த பற்றி. அதனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமா நம்ம எங்கேயும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லா திங்ஸெல்லாம் வச்சுட்டு முதல்ல ஓம்கார மண்டபம் அங்கெல்லாம் போய் நான் எல்லா இதையும் பார்த்துட்டு கூட அங்கே பார்த்தோம். அங்கே ஒரு டீப் மெடிடேஷன் இடமும் இருக்குதுன்னு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ அங்கேயும் உட்காந்து ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ணோம். அன்றைக்கி உட்காந்துட்டு அப்புறம் சாமிஜியோட இடத்தெல்லாம் பார்த்துட்டு ரூமுக்கும் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்புறம் சொன்ன மாதிரி நம்மளோட எல்லா சென்ஸ் அந்த 5 இதுக்குமே ஒரு விருந்து மாதிரி தான். அங்கே போனோம், பார்த்த இடத்தெல்லாம் பார்த்தோம். முதல்ல கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி. அந்த இடத்த பார்த்தோன்னே இந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் சாயந்தரத்தில் நடந்து வரப்போ அந்த நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அந்த தாழம்பூ வாசனை முதல்ல அதெல்லாமே அவ்வளோ ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ரூமில் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. இடமும் ரொம்ப நீட்டு. நம்ம இந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. அப்புறம் அது நீட்டாக இருக்கிறத விட ஆர்கனைசேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. அவங்கள செய்கிற இது எல்லாமே போன உடனே கூட நமக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அந்த ஆர்கனைசேஷன் சொல்கிறோம்ல, நம்ம எப்படி வரணும், எப்படி நெக்ஸ்ட்டு கிளாஸ் எப்படி இருக்கணும், அது போட்டால் நம்ம ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டே கொடுத்துட்டாங்க. நமக்கு இந்த டைமில் இது நடக்கும் எல்லாமே. அப்புறம் கிளியராகவும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டாங்க. இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயும் உமா அம்மா அவங்க வந்து நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காலையில் நாங்கள் போனதுலேருந்துமே அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல், லைக் இந்த டைமுக்கு வரணுன்னா 5 நிமிஷம் முன்னாடி வாங்க அப்படின்வாங்க. கரெக்டாக டைமுக்கு போகணும். ஒரு அமைதி தான் அந்த டைமுக்கு போகிறது, அந்த பஞ்சுவாலிட்டி அதெல்லாம் பார்க்கணும். அந்த அதில் நம்ம மன்றத்துலேருந்து போனதில் இங்கேயே நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோன்றதுனால அது நம்மளுக்கு ஈஸியாக இருந்தது. ஆக்சுவலாக இங்கே வந்து முதலேருந்து எல்லாருமே ஆசிரியர்கள் எல்லாருமே நம்மளுக்கு அதை தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. டைமுக்கு வாங்க, அந்த தவத்தில் நம்ம வந்து அமைதியாக இருந்து தவத்தை செய்யணும். அதில் நீங்களும் சொன்னதுனால அங்கே போயிட்டு அதையும் நம்ம கரெக்டாக பண்ண முடிஞ்சுது. அந்த இதில் அது ஒரு நம்ம மன்றத்தில் அது ஒரு சிறப்பாக இருந்தது எனக்கு நிஜமாகவே பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் அந்த கிளாஸஸ் எல்லாமே ஒரு மணி நேரம் 1 hour கிளாஸஸ் அண்ட் கொஞ்சம் கேப் இருந்தது. இங்கேயே நம்மளுக்கு நிறையா கிளாஸஸும் இங்கே பார்த்துட்டோம். அங்கே போனதில் இன்னும் ஒரு தெளிவு வருது அவங்க சொல்கிறப்போ. எல்லாருமே குறைஞ்சது ஒரு 25 years to 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. அதுலேயும் நிறைய பேர் நம்மளுக்கு அங்கே எடுத்ததில் 45 years எக்ஸ்பீரியன்ஸில் கூட வந்து எடுத்தாங்க கிளாஸஸ் எல்லாருமே. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி 45 yearsக்கு மேலே சுவாமிஜியோட இருந்து அவர் சொன்னதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க மூலிமா நம்மளுக்கு அது வருதுன்றப்போ நிஜமாகவே அதெல்லாம் ஒரு புண்ணியந்தான் அந்த அப்புறம் ஒரு கிளாஸையும் மிஸ் பண்ணலை, அண்ட் ஒரு மெடிடேஷனையும் மிஸ் பண்ணலை. காலையில் நான் 5:30க்கு மணிமண்டபம் போய் பண்ணோன்னாலும் கரெக்டாக அந்த டைமில் போய் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கூட போயிட்டு உட்காந்துருந்தோம். நல்ல மெடிடேஷன் எல்லாம் அந்த 3 days நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. சாப்பாடு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்.
நல்ல சாப்பாடு, நம்மளுக்கு வயிற்றுக்கு இது சாப்பிட்டோமே இப்படி இருக்குது, நம்மளுக்கு ஒரு மாதிரியாக டைஜஷன் ஆகலை, புதுசாக இருக்குது அந்த அப்படியெல்லாம் ஃபீலே ஆகலை. நல்ல சாப்பாடு, நம்ம கரெக்டாக டைமில் போனோன்னா இருந்துச்சு. அண்ட் முடிஞ்ச ஒரு தடவை வாலண்டியர் செய்யவும் முடிஞ்சுது. ஏன்னா நிறைய பேர் அதுக்கு வாலண்டியராக வந்துடுறாங்க, நம்மளுக்கு சான்ஸே கிடைக்காது ஆக்சுவலாக. இல்லை அந்த இடத்துக்கு போனாலே அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும் போல், நம்மளும் பண்ணணும் அப்படின்றதுனால நிறைய யங்ஸ்டர்ஸும் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வரப்போ கேட்டுட்டு வந்தேன், இன்னும் வரலாமா இன்னொரு தடவை அப்படின்னு சொல்லப்போ, எப்போ வேணாலும் வரலாம். பிரம்மஞானம் அவர் ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தமிழில் புரியுது, நல்லாவே புரிஞ்சுது. பட் அவரால் இன்னும் யாருக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ இல்லை இன்னும் கொஞ்சம் புரியுதல் வர்றதுக்காக இங்கிலீஷ்லேயும் அட்டென்ட் பண்ணலாமான்னு கேட்டப்போ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஜூலையில் கூட இருக்குது கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறதுனால அவருக்கு ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. திரும்ப போகணுன்ற ஒரு ஆசையும் வருது அந்த இடத்துக்கு. வாழ்க வளமுடன்.